பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்வு செய்த பின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொதுக்குழுக்கு வருகை தரும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு தர வேண்டும் என்று இந்த நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் 10,000 நபர்களை இந்த பொதுக்குழுவிற்கு வருகை தந்து மருத்துவர் ஐயாவுக்கு மிக சிறப்பாக அவர் ஆனந்தம் படுவது போல் சந்தோஷப்படுவது போல் இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொதுக்குழு அமைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பத்திரிகையாளர்களை ஊடக நண்பர்களை சந்திச்சிருக்கிறோம். 14ஆம் தேதி 9வது மாதம் 14ஆம் தேதி 2025 சூடப்பா திருமண மண்டபத்தில் 10,000 பேர் கண்டிப்பாக வராங்க. பிளவு என்பது இல்லை, இது நாங்கள் ஒரு போட்டியாக எடுத்து செய்கிறோம். கட்சி வளர்ச்சிக்கு ஒரு போட்டியாக எடுத்து செஞ்சிட்ருக்கிறோம். இது பிளவுன்றது இல்லை, இது சின்னையா ஒரு பக்கம் செய்கிறதும் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தான். இப்போ நாங்கள் ஐயா சார்பாக செய்கிறதும் கட்சி வளர்ச்சிக்கு தான். அதனால் இது பிளவு இல்லை, இது ஒரு போட்டி. இது 10,000 பேர் வருவாங்க. நீங்கள் பத்திரிக்கையாளரெல்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ரசிப்பீர்கள். முக்கியமான தீர்மானங்கள், ஏன்னா மாவட்ட ரீதியாக ஐயாவுக்கு தேர்தல் அதிகாரிக்கு அந்த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்குவதற்கு ஒவ்வொரு மாவட்டம் மூலிமா இந்த பொதுக்குழு நடத்தி இந்த பொதுக்குழு அங்கீகாரம் கொடுத்து அந்த ரெக்கார்டெல்லாம் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பண்ணிட்டுருக்குறோம். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி தேடி தருவோம். இந்த வாட்டி தனித்து நின்றால் கூட பாட்டாளி மக்கள் கட்சி ஒசூர் பகுதியில் 40,000 வாக்குகளை நாங்கள் எடுப்போம். எல்லா டீமுமே நாங்கள் யாருமே குறை சொல்லலை. பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கி 2 குரூப்பாக இருக்குதுன்னு இன்றைக்கி கேட்குறீங்க. அது 2 குரூப்பாக வச்சாலும் 2 குரூப்பும் இயக்கத்தை வளர்த்துருக்காங்க. அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. ஆமாம், சோர்ந்து போன இயக்கம் ரொம்ப சுறுசுறுப்பாக வந்திருக்குது. இப்போ 100% கட்சி வளர்ந்துருக்குது. எங்களுக்கு ஒரு வகையில் இது ஒரு வளர்ச்சி தான், நல்ல வளர்ச்சி. சோர்ந்து போயிருக்கிறது தூக்கி நிறுத்தியிருக்காங்க இருவருமே. அது மருத்துவர் ஐயாவும் சின்னவருமே தூக்கி நிறுத்தி இருக்கிறாங்க. இதே வேகத்தில் போகணும். ஆனால் அடுத்தது இதே வேகத்தில் ஒற்றுமையாக பயணிக்கணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ எங்கள் சின்னையா பக்கம் இருப்பவர்கள் எங்கள் எல்லாம் பூசாரிகள் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லணும் நாங்கள். பட் பூசாரிகள் நாங்கள் இல்லை. பூசாரிகளாக உருவாகியவர்கள் அவர்களே. அவர் ஏன்னா பொதுக்குழுவில், மாநில பொதுக்குழுவில் சின்னையா மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்கள் மைக்கை எப்போ அந்த பொதுக்குழுவில் தூக்கி எறிஞ்சாரோ, அந்த பொதுக்குழுவிலே காலாட்டினாரோ, அந்த பொதுக்குழுவிலே பனையூரில் நான் ஆஃபீஸ் திறந்துருக்கிறேன் வாருங்கள்னு சொன்னாரோ, அதற்கு மேலே மருத்துவரையா இவர் பனையூரில் கூட்டிய பொதுக்குழுவிலே 108 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டு ஒரு வாரம் கழித்து ஐயா அழைத்த பொதுக்குழுக்கு மருத்துவர் ஐயா போகாதீங்கன்னு சொல்லி தடுத்தது தான் இந்த எங்கள் கட்சியினுடைய பிளவுக்கு பிரிஞ்சிருக்கிறதுக்கு முதல் காரணம் இது 2 தான். இது 2 அவர் செயலின்னா கட்சி நல்லா இருக்கும். இப்பயும் சொல்கிறேன், மருத்துவர் ஐயா ஒன்றிணைந்து சின்னையாவோட மருத்துவர் ஐயாவோடு சின்னையா இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று எங்களுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய தொண்டர்களுடைய ஆவலும் அவங்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட ஐயா வருகிற பொதுக்குழு கூட சின்னையா வந்தாலே நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இருவரும் சேர்ந்து பணியாற்றும் என்று எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது. அவர் 2 பேரும் சேர்ந்து பணியாற்றுறது பிரிந்து இருக்குது, மன கவலையாக இருக்கிறது.